தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் மே தின வாழ்த்துச் செய்தி தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற மே தின பேரணிகளில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். பிரான்ஸ் காவல்துறை ஜொந்தாமேரி உறுப்பினர்களுக்கு உள்துறை அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னு மே தினம் அன்று கிராமம் ஒன்றில் அமைந்த புளோன்செரிக்கு சென்று பேக்கெட் வாங்கினார். மே தினத்தில் புளோன்செரி உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட 5250 யூரோ அபராதத்தை பிரதமர் ரத்து செய்துள்ளார். பிரான்சில் வீடுகளில் தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு 2500 யூரோ வரை வரிச் சலுகை பெறும் வாய்ப்பு உள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கும் உணவு உற்பத்தியாளர்களுக்கும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் தனது மே தின வாழ்த்தை எமனுவல் மேக்ரோன் பதிவு செய்துள்ளார். அவரது சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்தின் வாயிலாக குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சிறப்பான தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகோ நகரில் நடந்த பேரணியொன்றில் தீவிர வலதுசாரி தலைவியான மரின் லூபென், ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். நடைபெறப் போகின்ற 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை கருத்தில் கொண்டு மரின் லூபென் பேசியிருந்தார். ஆளும் தரப்பும் தீவிர இடதுசாரிகளும் நாட்டை சீரழிக்கிறார்கள். தாங்கள் மாத்திரமே மக்களின் உரிமைகளை காக்கும் அமைதியான சக்தி என்று மரின் லூபென் தெரிவித்துள்ளார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க ஆண்டுக்கு 12 பில்லியன் யூரோ மதிப்பிலான வரி குறைப்பு செய்யப்படும் என்று ஜோதா பாதலா வாக்குறுதி அளித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற மே தின பேரணிகளில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். பிரான்சில் மே தினத்தன்று பேரணிகள் நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்றன. CGT தொழிலாளர் சங்கத்தின் கணக்கீட்டின்படி 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டனர் என தெரிவித்துள்ளது. இதில் பாரிஸில் மாத்திரம் சுமார் 1 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறையின் கணக்கீட்டின்படி
நாடு ரீதியாக மொத்தம் 1,58,000 பேர் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் பாரிஸில் 24,000 பேர் மாத்திரமே கலந்து கொண்டதாகவும் அவர்களது அறிக்கை தெரிவிக்கின்றது. மே தினம் கட்டாய விடுமுறை நாளாக இருக்க வேண்டும் என்றும் மே 1ஆம் தேதி அன்று அனைத்து வணிக நிலையங்களும் மூடப்பட வேண்டும் என்றும் இது தொழிலாளர்களின் உரிமைகளை காப்பாற்றும் நாள் என்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. சம்பள உயர்வு கோரிக்கையும் பேரணியில் கோஷமாக முன்வைக்கப்பட்டது. இந்த நாடு தழுவிய மேதின பேரணிகள் பாரிஸ், மாசை, போதோ, லீல் உள்ளிட்ட பல நகரங்களில் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்ட பேரணிகளாக நடைபெற்றன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் காவல்துறை ஜோந்தாம் உறுப்பினர்களுக்கு உள்துறை அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதி நடைபெற்ற பேரணிகளில் காவல்துறை மற்றும் ஜோந்தாம் உறுப்பினர்களின் பங்கேற்பை உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் பாராட்டியுள்ளார். இந்த பாராட்டை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேதின பேரணிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக களமிறங்கிய காவல்துறை மற்றும் ஜோந்தாம் உறுப்பினர்கள் தமது பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொண்டதை அடுத்து அமைச்சர் இந்த பாராட்டை தெரிவித்திருக்கிறார். நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற பேரணிகளில் பெரும்பாலானவை அமைதியாக நடந்தேறியுள்ளன. அமைதி குலைந்த சில இடங்களில் சட்ட ஒழுங்குகளை மேற்கொண்டு படைகள் மிக திறமையாக செயல்பட்டு உடனடியாக அசம்பாவிதங்களை கட்டுப்படுத்தினர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் மே 1ஆம் தேதி அன்று கட்டாய அரசு விடுமுறை நாளாக இருந்தாலும் விதிவிலக்காக சில பூக்கடைகள் மற்றும் வெதுப்பகங்கள் ப்ளோன்ஷெரி இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இங்கு பணியாளர்கள் தங்களின் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் வேலை செய்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் நாடு முழுவதும் ஆய்வுகள் மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் எந்தவிதமான விதி மீறல்களோ பிரச்சனைகளோ ஏற்படவில்லை என்று பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ திருப்தி தெரிவித்துள்ளார். பிரான்சில் மே தினத்தில் ப்ளோன்ஷெரிகள் திறப்பது என்பது பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் சர்ச்சையான நடவடிக்கை என கருதப்படுகின்றது. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ மே 1ஆம் தேதி அன்று
பிரான்ஸ் நாட்டில் உள்ள கிராமம் ஒன்றில் அமைந்திருக்கும் ப்ளோஞ்சரிக்கு சென்று பெக்கெட் வாங்கியிருந்தார். இந்த சம்பவம் மே தினம் கட்டாய ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் என்ற தொழிலாளர் சங்கங்களின் கோரிக்கையுடன் முரண்பட்டிருக்கிறது. பிரதமர் 4 பெக்கெட் வாங்குவோம் என்று கூறி செய்தி ஒளிபரப்பாளர்களின் முன் பணம் செலுத்தினார். மேலும் அருகிலுள்ள ஒரு பூக்கடையில் இருந்தும் பூக்களை வாங்கிக் கொண்டார். மே தினம் அன்று பிரான்சில் அனைத்து வணிக நிலையங்களும் மூடப்பட வேண்டும் என்ற 1906ஆம் ஆண்டு சட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த நாளில் அத்தியாவசிய சேவைகள், உதாரணமாக மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் மட்டுமே திறந்திருக்க முடியும். அங்கே பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இரட்டிப்பான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ப்ளோஞ்சரிகள், பூக்கடைகள் இவற்றின் நிலை தெளிவாக இல்லை. சட்ட ரீதியாக இவை மூடப்பட வேண்டும் என்றே கருதப்படுகின்றது. ஆனால் பிரான்ஸ் அரசு இப்பொழுது விலக்கு அளிக்க முயற்சிக்கிறது. மே தினத்தன்று திறந்திருக்க அனுமதிக்கும் ஒரு புதிய சட்டவரைவை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த சட்டவரைவு நாடாளுமன்ற அங்கீகாரம் பெற வேண்டும். தொழிலாளர்கள் எழுத்துப்பூர்வமாக தாங்கள் மே தினம் அன்று வேலை செய்ய தயார் என்றும் இரட்டிப்பான ஊதியம் பெறுவதாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அரசு ப்ளோஞ்சரி சமூக வாழ்வின் தொடர்ச்சிக்கு அவசியமானவை என்றும் தமது கருத்தை வலியுறுத்தி வருகிறது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் மே தினத்தில் ப்ளோஞ்சரி திறந்து வைத்திருந்தமைக்காக விதிக்கப்பட்ட அபராதத்தை பிரதமர் ரத்து செய்துள்ளார். அபராதம் விதிக்கப்பட்ட ப்ளோஞ்சரி உரிமையாளருக்கு பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தொலைபேசி மூலம் ஆறுதல் கூறியுள்ளார். அந்த ப்ளோஞ்சரி உரிமையாளர் 7 தொழிலாளர்கள் மே தினத்தில் வேலை செய்ததற்காக 750 யூரோ வீதம் மொத்தம் 5250 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் அபராதம் செலுத்த வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளார். ப்ளோஞ்சரிகள், பூக்கடைகள் சமூக வாழ்வின் அவசியமான பகுதி என்றும் அவை திறந்திருக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு வாதிட்டு வருகின்றது. மே தினம் தொழிலாளர்களின் உரிமைகளை காப்பாற்றும் நாள் என்றும், விலக்குகள் அளிப்பது தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் என்றும் தொழிற்சங்கங்கள் வாதிட்டு வருகின்றன. பிரான்சில் வீடுகளில் தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு 2500 யூரோ வரை வரிச் சலுகை பெறும் வாய்ப்பு உள்ளது. பிரான்சில் வீட்டு சேவைகள் சர்வீஸ் அ லா பெர்சன், தோட்டப்பணிகள் ட்ரபோ து ஜார்டினாஜ் இவற்றுக்கு 50% வரிச்சலுகை கிரெதி டெம்போ கிடைக்கிறது. இதன் மூலம் தோட்டப்பணிகளுக்காக செலவழிக்கும் தொகையில் 50% வரிச்சலுகை பெறலாம் என அறிவிக்கப்படுகின்றது. இந்த சலுகை வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் பிரான்சில் வரி செலுத்தும் குடியிருப்பாளர்கள், பிசிக்கல்
ரெசிடென்ட் மட்டுமே பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தோட்டப்பணிகளுக்கான உச்சவரம்பு வருடத்திற்கு 5000 யூரோ. இதன் மூலம் 50% சலுகை கிடைக்கும் போது மிக அதிகபட்சமாக 2500 யூரோ வரை வரிச்சலுகை பெறலாம். மொத்த வீட்டு சேவைகள் சலுகையின் உச்சவரம்பு 12000 யூரோ. குடும்பத்தினருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த வரம்பு உயர்த்தப்படலாம். தோட்டப்பணிகளை சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அல்லது நபர் மூலம் மேற்கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள், அதாவது மனைவி, கணவர், குழந்தைகள் மூலம் அவை மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் பணிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்ளரேஷன் தே ரெவென்யூ பாக்ஸ் 7DB என்ற பகுதியில் தோட்டப்பணிகளுக்கான செலவுகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும். சலுகை தொகை வரியில் இம்போஸ் சுல் ரெவென்யூவில் இருந்து நேரடியாக கழிக்கப்படும். வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், வரி விலக்கு எல்லைக்கு கீழ் வருமானம் உள்ளவர்கள் கூட இந்த சலுகையை பெறலாம். இவ்வாறு சலுகை தொகை வரி அலுவலகம் மூலம் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டப்பணிகள் ஜார்டினாஸ், வீடு சுத்தம் செய்தல் நெத்வாயாஸ், குழந்தைகள் பராமரிப்பு கார்தம்ஃபோன், மூத்த குடிமக்கள் பராமரிப்பு ஸ்வா ஓ பெசோன் ஆசே, வீட்டு சமையல் பிரிப்பரேஷன் டு ரூபா, சிறு கட்டுமான பணிகள் பெத்திட் ட்ரவோ டு பிரிகோலாஷ் ஆகியவற்றுக்கு 500 யூரோ வரை மட்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.